அறிவு சார்ந்த துறை அல்லது மற்ற அனைத்து துறைகளிலும் மனிதனுடைய, குறிப்பாக தமிழனுடைய அறிவீட்டல் என்பது, அறிவை வெளிப்படுத்துதல் என்பது 1500 ஆண்டுகளில் உலக அளவில் ஒப்பிடும் பொழுது அது சரியாக இல்லை. அது ஒரு திருப்தி அடைக்கக்கூடிய ஒரு வகையில் இல்லை என்பது. ஏனென்றால் கல்வி என்பது பாட புத்தகம் வகுத்தல், ஆசிரியர் பாடம் செய்தல், கற்றல், கற்பித்தல், பரீட்சை எழுதுதல், தேர்வு எழுதுதல், இது மட்டும் கிடையாது. பெரியார் பெயரை கூறிக்கொண்டு சமூக சீர்திருத்தம் பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம். ஆனால் சமத்துவத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் சமூக மாற்றத்தையும் நோக்கிய ஒரு பாதையில் சிந்திப்பதுதானே முதல் கடமை. சிந்திக்கவே விடாத பல பெரும்பான்மை சமூகத்தை புறக்கணித்து வைத்துவிட்டு பிறகு நீங்கள் சமூக மாற்றத்தையும் சமூக நீதியையும் எவ்வாறு பெறுவது? இதைத்தானே கல்வி செய்ய வேண்டும். இதைத்தான் திராவிட மாடல் அரசு செய்ய வேண்டும் என்பது தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதையில் தமிழர்களை இணைத்து அத்தகைய ஒரு திறனை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாதை. நான் எழுதிய அறிவீட்டலும் அறிவூட்டலும் என்ற ஒரு நூலின் அறிமுகத்தை, அதன் அடிப்படையில் அதில் இருக்கும் கருத்தியல் சார்ந்த விவாதங்களையும் மக்களே நடத்த வேண்டும் என்று கூறி ஒரு நிகழ்ச்சி நிரலை தயாரித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி நிரலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அனைவரும் படித்திருப்பீர்கள். அதாவது முன்பு முதற்கட்டத்தில் இந்த நூலின் கருத்துரை பேசப்பட்டு பிறகு இங்கே கலந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அதை விவாதித்து அதை அவர்கள் வெளிப்படுத்திய பின்பு மீண்டும் அதற்கான விளக்கங்களையும் பதிலுரைகளையும் நாம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் அடிப்படையிலே இது நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு மேடை கூட்டம் அல்ல, இது ஒரு பொதுக்கூட்டமும் அல்ல. இது எனக்கு எதை இது உணர்த்துகிறது என்று நினைவூட்டுகிறது என்றால், ஒருவேளை இப்படித்தான் பண்டைய தமிழ் காலத்திலே மக்கள் கருத்தியலை ஆலோசித்திருப்பார்களோ என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த நூலிலே பண்டைய காலத்தில் அறிவியலிலே நிறைய நான் எழுதியிருக்கிறேன். அதில் குறிப்பாக வாதம், விவாதம், பிரதிவாதம் இதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து விவாதங்கள் செய்து பின்பு அந்த கருத்து பொதுமக்களால் பொதுமக்கள் என்றால் அறிவுஜீவிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அது அறிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தொல்காப்பியம் கூட ஆதங்கோட்டு ஆசான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞருடைய சான்றோருடைய தலைமையிலே, புலமை மிக்கவர்கள், அவருடைய தலைமையிலே ஒரு அவையிலே புலவர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் கூடிய அவையிலே அந்த தொல்காப்பியம் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு பின்புதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிகிறோம் வரலாற்று. இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் தமிழர்களுடைய தொன்மையான அறிவீட்டியல் சார்ந்த ஒரு பண்பு. அந்த பண்பின் அடிப்படையிலே ஏதோ ஜவஹர் தேசனோ யாரோ ஒருவர் வந்து இங்கு பேசுவார்கள், இந்த பேச்சை கேட்டுவிட்டு நாம் கலந்துவிட வேண்டும் என்று அல்லாமல் அதை சீரிய முறையிலே விவாதித்து அந்த விவாதத்தில் விளக்கங்கள் கிடைக்கப்பெற்று அல்லது விளக்கங்கள் பலரால் கொடுக்கப்பட்டு சரி எது சரி தவறு எது என்று அறியப்பட்டு பின்புதான் இந்த இடத்தை விட்டு நாம் அகல வேண்டும், பின்புதான் இந்த நூலினுடைய ஒரு மதிப்பீட்டினை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஒரு அறிவு நோக்கு பார்வையிலே இந்த நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்றுதான் இனிவரும் காலங்களிலும் எந்த நூல் வந்தால், எந்த கருத்தியல் வந்தாலும் ஆழமாக அலசப்பட்டு அதில் தவறுகள் இருந்தால் அது திருத்தப்பட்டு அது கலந்துரையாடப்பட்டு அறிஞர்களால் விவாதிக்கப்பட்டு அப்படி ஒரு கருத்தியல் தான் மக்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை இது ஒரு உதாரணமாக இந்த கூட்டத்திலே இந்த நிகழ்ச்சி நிரலை நான் ஒரு சில பேராசிரியர்கள், அறிவுஜீவிகள், முக்கியமான தலைவர்களுக்கு நான் அனுப்பியது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடையாது. இந்த நிகழ்ச்சி நிரல் எவ்வாறு நடத்தப்பட இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, உண்மையாக அறிவுஜீவிகளாக இருந்தால்
அறிவுஜீவிகளாக கருதப்படாதவர்களாக இருந்தாலும் அனைவரும் அறிவுஜீவிகள் தான். யாராக இருந்தாலும் மனிதன் என்றால் சென்டியன்ட் பீயிங் என்று கூறுகிறோம். ஆங்கிலத்திலே சென்டியன்ட் இன்சென்டியன்ட் என்று கூறினால் என்ன அர்த்தம்? சென்டியன்ட் என்றால் சிந்திக்கக்கூடிய ஒரு கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஒரு மெய்யுணர்வு தன்மையுடைய சிந்திக்கக்கூடிய அவன்தான் சென்டியன்ட் பீயிங் என்று கூறுகிறோம். அது மனிதன். இன்சென்டியன்ட் என்றால் சிந்திக்க முடியாது. மனிதர்களும் சிந்திப்பார்கள், மிருகங்களும் சிந்திக்கும். இவையெல்லாம் சென்டியன்ட் தான். சிந்திக்கக்கூடிய அனைத்து, உணரக்கூடிய அனைத்து, உணர முடியாத பொருட்கள் இருக்கிறது, அது இன்சென்டியன்ட் என்று கூறும். இந்த வித்தியாசம் இருக்கும் பொழுது சென்டியன்ட் பீயிங் என்றால், அதாவது சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் என்றால், இந்த மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். எந்த நிகழ்வாக இருந்தால், எந்த நிகழ்ச்சியாக இருந்தால், எந்த பொருளை நோக்குவதாக இருந்தால், எந்த பொருளின் பால் முடிவெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் மனிதனாகப்பட்டவர் சிந்திக்கக்கூடியவர். ஆக அவர் ஒரு ஜடம் கிடையாது. அவர் கொடுப்பதை வாங்கிக் கொண்டு சென்று விடுவதற்கு அல்லது கொடுப்பதை அப்படியே பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர் என்பவர் ஒரு ஜடம் கிடையாது. அப்படி என்பது மனிதராகப்பட்டவர் சிந்திக்கக்கூடியவராக இருப்பதனால் எந்த கருத்தியலாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பதில் தான் உண்மை இருக்கிறது என்று மனித குலம் எபிஸ்டமாலஜி என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். அறிவு தோற்றவியல், அதை நான் அறிவீட்டியல் என்று கூறுகிறேன். அறிவு தோற்றவியல் என்ற ஒரு வார்த்தையை நான் ஏன் பிரயோகிக்கவில்லை? ஏனென்றால் எபிஸ்டமாலஜி என்றால் அறிவு தோற்றவியல் என்றுதான் அனைவரும் கூறுகிறார். பல இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு ஒரு சிறு உடன்பாடு இல்லை. காரணம் என்னவென்றால், அறிவு என்பது தோற்றுவிக்க முடியாது. அறிவு என்பது இருக்கிறது, உணர முடியும், அறிய முடியும், வெளிப்படுத்த முடியும், அதன் பால் சிந்திக்க முடியும். அறிவு என்பது யாராலும் தோற்றுவிக்க முடியாது. ஆதலால் தான் எபிஸ்டமாலஜி என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஆய்வுகள் பல வகையில் இந்த புத்தகம் எழுதி முடிக்கும் வரையில் இதற்கு என்ன வார்த்தை போட வேண்டும் என்று சிந்தித்து பார்த்ததில் கிடைப்பதன் விளைவுதான் அறிவீட்டுகள். அறிவை, இருக்கிற அறிவை உணர்வு. சூரியன் என்பது இந்த சூரிய குடும்பத்தில் மத்தியில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹெலியோசென்ட்ரிக் என்று கூறுவார்கள். மாணவர்களுக்கு தெரியும் இல்லையா? ஹெலியோசென்ட்ரிக், அது மத்தியில் இருக்கிறது. அதை சுற்றி கோளங்கள் சுற்றி வருகிறது. இது அப்படியே தான் இருக்கிறது. யாரும் அதை உருவாக்கவில்லை, தோற்றுவிக்கவில்லை. அதை நாம் உணர்கிறோமே, அதை நாம் உண்மை என்று உணர்கிறோமே, அதுதான் அறிதல் என்பது. அந்த அறிதல் மூலமாக அறிவை ஈட்டுகிறோம். இதுதான் எபிஸ்டமாலஜி. அதை அறிவீட்டியல் என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன். தவறாக கூட இருக்கலாம். அறிஞர் பெருமக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் மாற்றிக்கொள்கிறேன், பரவாயில்லை. ஆனால் இந்த சென்டியன்ட் பீயிங், உணரக்கூடியவர்கள், அறியக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக இருப்பதனால் சிந்திப்பதுதான் மனிதனின் பிரதான கடமை. உணவு வேலையாகட்டும், தச்சு வேலையாகட்டும், அல்லது வேறு குப்பை கொட்டுவதால் கூட எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் சிந்திக்க வேண்டும். அந்த வேலையை செய்துகிறவர்கள் சிந்திக்கக்கூடியவராகத்தான் இருக்க முடியும். இல்லை என்றால் எந்த வேலையையும் செய்துவிட முடியாது. உருப்படியாக சரியாக செய்துவிட முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி எது, தவறு எது என்று உணர்ந்து சீர்தூக்கி பார்த்து பகுத்தறிந்து, ரீசனிங் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோம், பகுத்தறிந்து நாம் சிந்தித்து முடிவெடுத்து ஒரு வேலையை செய்ய வேண்டும். அது குடும்பத்தில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், பொது வாழ்வில் இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும். இவை அனைத்திலும் மனிதன் செய்யக்கூடிய பிரதானமான வேலை என்பது சிந்திப்பதுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஒரு 1500 ஆண்டு காலமாக தமிழர்கள் என்று கூறுபவர்கள் சிந்திக்க மறுத்து விட்டார்கள், சிந்திக்க மறந்து விட்டார்கள், அல்லது சிந்திப்பதற்கு மறுக்கப்பட்டு விட்டார்கள். இதுதான் அந்த காலகட்டம்தான் அறிவித்தலில், அறிவை உருட்டுவதில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் தவறிழைத்த காலம் அல்லது தடம் புரண்ட காலம் என்று இந்த நூலிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நிறைய தரவுகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 1500 ஆண்டு காலம் தமிழ் மக்கள் ஒரு சேர அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு ஜவஹர் நேசனோ அல்லது ஒரு எக்ஸோ ஒய் யாரோ ஒருவர்
சிந்திப்பது என்பது சிந்தனை கிடையாது. ஒட்டுமொத்த சமூகமே சிந்திக்க வேண்டும். அந்த சமூகத்திற்கு சிந்திக்க வேண்டிய ஒரு சக்தியும் திறனும் அந்த ஒரு பலமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிந்திக்கக்கூடிய அறிவு சார்ந்த சமூகம் என்று கூறும். அப்படிப்பட்ட வகையில இந்த ஒரு எடை அந்த மதிப்பீட்டிலே தமிழ் சமூகத்தை நாம் உற்று நோக்கினோம் என்றால் சிந்திக்கவில்லை, சிந்திக்க மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் 1500 ஆண்டு காலம். குறிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம், தமிழன் படைத்த அனைத்து அறிவின் வெளிப்பாடு செயல்பாடுகளும் அனைத்தும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்புதான் பிரதானமாக இருந்திருக்கிறதே ஒழிய கடந்த 1500 ஆண்டுகளில் பிரேக் த்ரூ நாலேஜ், அதாவது ஒரு கட்டிங் எட்ஜ் நாலேஜ் என்று கூறுவார்கள். இந்த டிஸ்கவரிஸ் இதெல்லாம் நோபல் பரிசு எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு வெளிப்பாடு இருக்கிறதே அறிவியல் அறிவு சார்ந்த துறை அல்லது மற்ற அனைத்து துறைகளிலும் மனிதனுடைய, குறிப்பாக தமிழனுடைய அறிவீட்டல் என்பது, அறிவை வெளிப்படுத்துதல் என்பது 1500 ஆண்டுகளில் உலக அளவில் ஒப்பிடும் பொழுது அது சரியாக இல்லை. அது ஒரு திருப்தி அடைக்கக்கூடிய ஒரு வகையில் இல்லை என்பதுதான் நாம் அறியக்கூடிய உண்மை. ஏன் இதை கூறுகிறேன் என்றால் இதில் நிறைய காரணம் இருக்கிறது. அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்திலே ஹோமர் என்ற மிகப்பெரிய ஒரு பிலாசபர், ஒரு எழுத்தாளர், ஒரு புலவர் இருந்தார். அவர் எழுதுவதெல்லாம் கடவுள், தேவதை, அது இது என்று மூட நம்பிக்கைகள் கொண்டதாகவே இருக்கும். ஹோமர் என்பவர் நம்ம ஊர்ல கம்பரோ அல்லது இங்கு பெரிய புலவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய, அல்லது அங்கே பிளே ரைட்டர் இங்கிலாந்திலே ஷேக்ஸ்பியர் இருக்கிறாரு, அவருடன் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புலமை படைத்தவர் இந்த காலத்தில். கிரேக்க சிந்தனை, கிரேக்கத்தின் வாழ்வியல், இவை அனைத்தையும் ஹோமருடைய எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்டது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அதே காலகட்டத்தில் பிறகு ஒரு காலகட்டத்தில், குறுகிய ஒரு காலகட்டத்தில் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற மிகப்பெரிய அறிவுஜீவிகள் தோன்றுகிறார்கள். அவர்கள் நேரடியாக கூறுகிறார்கள், ஹோமர் அவருடைய எழுத்துக்கள் நாம் புறக்கணிக்க வேண்டும். அவருடைய அறிவு வெளிப்பாடு என்பது நம் வாழ்வியலை, அவருடைய கருத்தியல் என்பது நம்முடைய வாழ்வியலை சீரழித்து வருகிறது. நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும். யார் கூறுகிறார்கள்? சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் கூறுகிறார்கள். ஏன் கூறுகிறார்கள் என்றால், ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு சில சக்திகள், தெய்வம் என்று கூறுவது, கடவுள் என்று கூறுவது, தேவதை என்று கூறுவது, இதெல்லாம் அங்கு ரொம்ப சகஜமா இருக்கும் அந்த காலத்தில் கிரேக்க நாட்டில். அதன் அடிப்படையில் தான் அவருடைய வாழ்வியல் இருக்கும். சாமி பூதம், ஈவன் பித்தாகரஸ் என்று கூறுகிறோமே, அவர் பேய் பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறார். பித்தாகரஸ் தேரம் எல்லாமே படிச்சிருக்கீங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி. அப்போ அவரு இவ்வளவு அறிவாளி, பேய் பத்தி எல்லாம் எழுதியிருக்கார். தெரியுமா உங்களுக்கு மாணவிகள்? தெரியாது இல்லையா? தெரிஞ்சுக்கணும். காரணம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹோமர். அந்த ஹோமர் என்ற ஒரு ஒரு அறிவு ஜீவியினுடைய கருத்தியலின் அடிப்படையில் அந்த சமூகம் செயல்பட்டதனால் பித்தாகரஸ் தேரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சவனே பேயை பத்தி எழுதலாம், பிசாசை பத்தி எழுதலாம். சரியா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் சாக்ரட்டிஸ் கூறுறார். என்ன சொல்றார்? இதெல்லாம் பேசாதீங்கப்பா, அறிவு வேறு, உன்னுடைய நம்பிக்கை வேறு, அறிவு வேறு, நீ நம்பும் தெய்வமும் தேவதைகளும் வேறு, அதற்கு இதற்கும் தொடர்பு இல்லை, அதையெல்லாம் இங்க கொண்டு வருகிறார். சாக்ரட்டிஸ் ரொம்ப வெளிப்படையாக கூறுகிறார், கல்வி என்று வரும் பொழுது, அறிவு என்று வரும் பொழுது அதில் மூட நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் மற்ற மனிதனுக்கு, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத நம்பிக்கைகள் எதுவும் இதற்குள் வந்து விடக்கூடாது. எதில் வரக்கூடாது? கல்வியில் வரக்கூடாது. ஏனென்றால் அறிதல், அறிவு, அறிவு படைத்தல், அறிவை பெற்றுக்கொள்ளுதல், அறிவை வெளிப்படுத்தல், இதுதானே கல்வி. இதில் அதுவெல்லாம் வரக்கூடாது என்று 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சாக்ரட்டிஸ் கூறினார், பிளாட்டோ அவர்கள் கூறினார்.
அறிவு என்பது என்லைட்டன்மென்ட், அதாவது மிகப்பெரிய ஒரு புரிதல், ஒரு அடையக்கூடிய ஒரு தன்மைக்கு ஒரு மனிதன் வந்து விட வேண்டும். அதில் தான் அறிய முடியும், அதில் தான் அறிவு அடங்கியிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதற்கு பல விளக்கங்கள், பல செயல்முறைகள் அந்த காலம் தொட்டு நிறைய பேசப்பட்டது. இன்றைய கிரேக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? மூட நம்பிக்கையில் இருந்தார்கள், தெய்வ நம்பிக்கையில் இருந்தார்கள், தேவதைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை வாழ்வியல் முறை மூட நம்பிக்கைகளாக இருந்தது. ஆனால் சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டில் லாஜிக் என்று கூறுகிறார். தருக்கத்தின் வாயிலாக எப்படி அறிவை நாம் மதிப்பிட முடியும், அறிவை எடை போட முடியும், அறிவை உள்வாங்க முடியும் என்று. அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலே இத்தகைய கிரேக்கத்தினுடைய அறிவீட்டு முறையும் எபிஸ்டமாகும். அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய அறிவீட்டு முறையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், அந்த பிரிமிட்டிவ், அந்த கற்கால அந்த ஒரு காலகட்டத்திலே, ஒரு ஆரம்ப காலகட்டத்திற்கு உண்டான ஒரு தலை சிறந்த அறிவீட்டு முறைகள் இங்கு இருந்தது இந்த இரு நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தில் அந்த கிரேக்கம் சென்று கொண்டிருந்தது. ஆக மூட நம்பிக்கைகளை, தெய்வ சக்திகளை, மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அறிவை அறிதலில் உள்ளுக்குள் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் கருத்து. இன்றைய கிரேக்கத்தில் அது இல்லையே. இன்றைய கிரேக்கத்தில் அறிவு வேறு, தெய்வ நம்பிக்கையோ அல்லது மத நம்பிக்கையோ மற்ற நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளோ வேறு என்று அந்த சமூகம் அறுதியிட்டு கூறக்கூடிய அறிவை உள்வாங்கக்கூடிய நிலையில் ஒரு சிறந்த ஒரு சமூக கட்டமைப்பை, ஒரு சயின்டிபிக் டெம்பிள், அறிவியல் பூர்வ மனப்பான்மையை கொண்டதாக அந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது. அதுபோன்றுதான் அதே காலகட்டத்தில் ரோம் நகரிலே 2300 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமைகள் இருந்தார்கள். அந்த ஊரில் பணக்காரர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் இருந்தார்கள். அந்த ஊரிலே கீழ் அந்த வேலை செய்யக்கூடிய லேபர், அந்த துறையை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கிடையே இவர் படிக்கலாம், இவர் படிக்க கூடாது, இவர் அறியலாம், இவர் அறியக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததுதான். ஆனால் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியெல்லாம் கிடையாது. அனைவரும் படிக்க வேண்டும், அனைவரும் அனைத்து பதவியிலும் இருக்க முடியும், நாங்கள் அனைவரும் மனிதர்கள் தான் என்று பிளப்பியர்கள், அவர்கள் கொஞ்சம் அடிமை ஒரு தளத்தில் இருந்தவர்கள், பாட்ரிஷியன்ஸ் என்பவர்கள் இவர்களை விட உயர்தட்டு மக்கள் என்று கூறக்கூடியவர்கள், அவர்களை எதிர்த்து இவர்கள் போராடுகிறார்கள், அவர்களை எதிர்த்து இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், மன்னனை அடிபணிய வைக்கிறார்கள், மன்னனே கீழே வந்து இவர்களுடைய பேச்சை கேட்டு சத்தம் இயற்றுகிறான். அங்கு ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. இன்று அங்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இவன் படிக்கலாம், இவன் படிக்க கூடாது, இவன் உயர் பதவியில் இருக்கலாம், இவன் உயர் பதவியில் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலை ரோமில் என்று கிடையாது. அது முன்னேறிய நாடாக இருக்கு, அது முன்னேறிய சமூகமாக இருக்கு, அறிவியல் மனப்பான்மை கொண்ட சமூகமாக இருக்கு. அந்த சமூகத்திற்கு தெரிகிறது, அதுவும் அங்கும் நிறைய கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது, அங்கு சர்ச் நிறைய இருக்கிறது. அவர்களும் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார். தெய்வம் வேறு, நம்பிக்கை வேறு, அறிவு வேறு, அறிதல் வேறு என்று ஒரு அறிவியல் மனப்பான்மையுடன் அறிதலை உள்வாங்கக்கூடிய ஒரு சமூகமாக அது வளர்ந்திருக்கிறது. எது? ரோமில். சீனாவிலும் அப்படித்தான். அதே 2500 ஆண்டு காலத்துக்கு முன்பு இங்கு இந்தியாவிலே சாதிய கட்டமைப்பு என்று ஒன்று இருந்தது. இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர். வேதங்கள் கூறுகிறது, ரிக்வேதம் கூறுகிறது, தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், இடுப்பில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் என்று கூறுகிறது. இவன் படிக்கலாம், இவன் படிக்க கூடாது என்று கூறுகிறது. மனுஸ்மிருதி அப்படியே காட்டுகிறது. அது ஒரு சட்டமாகவே இந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மனுஸ்மிருதி தான் இந்தியாவுடைய சட்டம். இந்துக்கள் என்று கூறக்கூடியவர்கள் யாராவது யாரை கொலை செய்து விட்டார்கள் என்றார், யாராவது யாருடைய பொருளையாவது திருடி விட்டார்கள் என்றார், யாராவது ஒருவரை வேறு மாணவர்கள் படித்து அல்லது வேறு ஏதாவது தவறாக நடந்து விட்டார்கள் பெண்களிடம் என்றார். இவை அனைத்திற்கும் தீர்வு சட்டம் கிடையாது, மனு தர்மம் தான். மனு தர்மம் தான் சட்டம். பிரிட்டிஷ்காரர்கள் அதை வைத்துத்தான் நீதிபதி சட்டம் கூறுவார். இவர் பிராமணரா, பரவாயில்லை,
இவர் இந்த செய்த தவறுக்கு அவர் செய்த தவறுக்கு இதுதான், இவர் சூத்திரரா இவரை சிறையில் அடைங்கள் கொல்லுங்கள், இப்படித்தான் இருக்குது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்திலே ஹோமருக்கு பின்பு சாக்ரட்டிஸ் அல்லது பிளாட்டோவும் வந்து இப்படிப்பட்ட புதிய அறிவு புரட்சியை செய்த பொழுது அந்த காலத்தில் மாறிய மக்கள் இன்று வரை பின்னோக்கி போகவே முன்னோக்கியே சிந்திக்கிறார்கள். இன்று ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக, அறிவியல் மனப்பான்மை கொண்ட சமூகமாக உருவாகி இருக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் சாக்ரட்டிஸ் காலகட்டத்தில் தான் முன்பு ஒரு மனிதன் தோன்றினார், புத்தர். அந்த மனிதன் கூறுகிறார், அவர் காலகட்டத்திலே தான் மகாவீர் தோன்றுகிறார் வட இந்தியாவில். அவரும் கூறுகிறார், இதுவெல்லாம் முட்டாள்தனமானது, சாமி பூதம் என்று எதுவும் கிடையாது. அவர்கள் கூறுகிறார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள அது வேறு. அவர்கள் கூறுகிறார்கள், அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் என்றது ஒன்றும் கிடையாது, வேதங்கள் எல்லாம் முட்டாள்தனமான ஒரு கூற்று, அதில் அறிவு ஏதும் இல்லை, இதையெல்லாம் நம்பாதீர்கள் என்று கூறி, அதற்கு பிறகு பேரரசன் அசோகன் அந்த கருத்தியலை எடுத்து நாடு முழுக்க அந்த கருத்தியலை கொண்டு சென்று மக்கள் அனைவரும் அதில் மாற்றமும் பெற்றுவிட்டார். இந்திய மக்கள் மாறிவிட்டார்கள். சாதியை எதிர்த்து, இந்த ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து, ஒரு அறிவு சார்ந்த பாதையிலே இந்திய மக்கள் குமரியில் இருந்து காஷ்மீர் வரை அனைத்து மக்களும் மாறிவிட்டார். அது ஒரு 600-700 ஆண்டு காலம் சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு எப்படி இங்கு கோயில் வருகிறது, சாமி வருகிறது, பூதம் வருகிறது, இதுவெல்லாம் மீண்டும் எப்படி ஒரு சமூகம் பின்னோக்கி செல்ல முடியும்? இந்த கேள்விக்கு நாம் பதில் கண்டாக வேண்டும். இதை ஏன் நான் முன் வைக்கின்றேன் என்றால், ஒரு சமூகம் ஒரு தவறை இழைக்கலாம், வரலாற்று பூர்வமாக அந்த தவறை இழைத்த பிறகு, ஒரு நல்ல பாதையில் சென்று விட்ட பிறகு, அதே நல்ல பாதையில் என்னென்ன நல்லவைகள் இருக்கிறது, அந்தந்த நல்லவைகளை கொண்டு மேலும் மேலும் செலுத்த அந்த சமூகம் வளரும். இதுதான் உலக வரலாறு. ஐரோப்பா, அமெரிக்கா, அனைத்து நாடுகளும் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னே மாறிவிட்டோம். இந்த மூட நம்பிக்கைகள் அற்ற ஒரு சமூகம், ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூகம் மாறிவிட்ட பிறகு ஒரு 700 ஆண்டுகளுக்கு பின்பு ஏன் மீண்டும் பழைய இடத்திற்கே சென்று விட்டோம்? அப்படி என்றால் இந்த சமூகம் கொண்ட கருத்தியல், இந்திய சமூகம் ஏற்படுத்திய அந்த வரலாற்று புரட்சி, அதற்கு பின்பு ஏற்பட்ட பின்னடைவு, இதற்கான காரணிகளை நாம் இன்னும் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால், குறிப்பாக இந்த நூலில் சொல்லப்படுவது என்னவென்றால், நீ சிந்தி என்று கூறுகிறது பௌத்தம், சமணம் கூறுகிறது. அந்த காலகட்டத்தில் தோன்றிய ஒரு மத ரீதியான மெய்யியல்கள் மதம் கிடையாது, அவையெல்லாம் மெய்யியல்கள் தான். பிறகு அது மதமாக மாற்றப்பட்டது. நான் மெய்யியலை மட்டும்தான் பேசுகிறேன், பௌத்தம் என்று கூறுகிறேன் என்றால் மதத்தை பேசுகிறேன் என்று நினைத்துள்ளார். பௌத்தத்தில் மெய்யியல் இருக்கிறது. அந்த மெய்யியல் என்ன கூறுகிறது? அந்த மெய்யியல் பிறப்பு மறுபிறப்பே கிடையாது என்று கூறுகிறது. வேதம் என்ன கூறுகிறது? வேதாந்தம் என்ன கூறுகிறது? மறுபிறப்பு கூறுகிறது. பௌத்தம் உயிர் என்று, சோல் என்று ஒன்று இல்லை என்று கூறுகிறது. இவையெல்லாம் இருக்கிறது என்று கூறுகிறது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகத்தான் சமூகம் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது, வேதாந்தம் கூறுகிறது. ஆனால் பௌத்தம் அப்படி இல்லை என்று கூறுகிறது. ஏன் பௌத்தம் இதை கூறுகிறது என்றால், நீ உண்மையை உணர்ந்து கொண்டாக வேண்டும், உண்மையை உணர்ந்து கொண்டாக வேண்டும். You must be free from ignorance. Why? ஏன்? அறியாமை என்பது ஆங்கிலத்தில் ignorance. அறியாமையிலிருந்து நீ விடுபட்டு விட்டீர்கள் என்றால் துன்பத்திலிருந்து நீ விடுபட்டு விடலாம். துன்பமே அடிப்படை காரணம். அப்ப துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அறிவு பெற வேண்டும். அறிதல் என்ற
ஒரு இயக்கத்தில் மனிதன் ஈடுபட வேண்டும், பிறகுதான் உண்மையை உணர்வான். அப்படி என்றால் அறிய வேண்டும். அறிதல் மூலமாக அறியாமையை விரட்ட முடியும். அறியாமையை விரட்டுவதன் மூலமாக நாம் துன்பத்திலிருந்து விடுபட முடியும். நாம் சந்திக்கின்ற அனைத்து துன்பத்திற்கும் காரணமே அறியாமை. எவ்வளவு பெரிய அருமையான தத்துவம்! இன்னைக்கு அது ஈஸியா நம்ம கேட்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இதை சொல்வதற்கு ஒரு மனிதனுக்கு நிறைய கட்ஸ் இருந்திருக்க வேண்டும், புலமை இருந்திருக்க வேண்டும், புரிதல் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே அந்த பௌத்தம் அதை கூறுகிறது. அந்த பௌத்தம் தான் 600-700 ஆண்டுகள் இந்தியாவிலே அனைத்து மக்களாலும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு எங்கு சென்றது அந்த பௌத்தம்? அந்த அறிவு பாரம்பரியம் எங்கு சென்றது? அதே காலகட்டத்தில் பௌத்தர் புத்தர் அங்கு தோன்றிய, அங்கு பேசிய, வடக்கே பேசிய அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் அவர் கூறிய அதே மோராலஸ் அதே தத்துவம் தான் இங்கு இருந்தது. அறிதலில் மட்டும் கூறுகிறது, மெய்யியலில் கூறுகிறது. அறிதலில் அந்த பொருள் முதல்வாதம் என்று கூறுவார்கள். அதாவது பிள்ளைகளுக்கெல்லாம் புரியாதுன்னா நீங்க அதை ஒண்ணு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லாருக்கும் சேர்த்து பேசுறேன், சரியா? பொருள் முதல்வாதம் என்பது நீ எதையும், உனக்கு கண்ணுக்கு எட்டாத எதையும் நீ பொருட்படுத்த. மெட்டபிசிக்ஸ் என்று கூறுவார்கள். சாமி இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்னது? மெட்டபிசிக்ஸ் ஆங்கிலத்தில். அப்போ நீ அது உனக்கு புரியலையே, இருக்குது இல்லைங்கிறது புரிஞ்சு சரி அறிந்து கொண்டால் பரவாயில்லை. உனக்கு அறிய முடியாதவையை அறிந்ததாக நினைத்து அதில் ஒரு தத்துவத்தை உருவாக்கி அதை நீ மக்கள் மீது திணிக்காது. இதைத்தான் சாக்ரட்டிஸ் சொன்னாரு, புத்தர் சொன்னாரு, பிளாட்டோ சொன்னார். வேறு யாராவது இங்க சொல்லியிருக்காங்களா? இங்கு தமிழகத்திலே 2500 ஆண்டு காலத்துக்கு முன்பு தொல்காப்பிய காலகட்டத்திலே இயற்கையாகவே அது அமைந்தது. தொல்காப்பிய காலகட்டத்திலே கடவுள், தெய்வம், வழிபாடு என்று ஒன்று இருந்தது. ஆனால் தெய்வம் என்றால் யார்? அப்பொழுது நம்முள் ஒருவர் தான் தெய்வமாக போற்றப்பட்டார். நமக்காக பாடுபட்டவர்கள், நம்மில் ஒருவர் நம் சமுதாயத்திற்காக வளர்ச்சிக்காக பாடுபட்ட வீரர்கள், நம்மை பாதுகாத்த வீரர்கள், இவைகளை வணங்கி இருக்கிறார். அது ஒரு சமூகத்தின் ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி உணர்ச்சியுடன் கூறக்கூடிய ஒரு பணிவான ஒரு வணக்கம் ஒழிய அதை தெய்வ வணக்கம் என்று கூறிவிட முடியாது. அப்பொழுது தெய்வம் என்று ஒன்று கிடையாது. தெய்வம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. புறநானூற்று தொல்காப்பியத்திலே வருகிறது, திருக்குறளிலும் வருகிறது கடவுள் என்று. ஆனால் இந்த கடவுளர்கள் அந்த காலகட்டத்திலே நாம் இப்பொழுது கும்பிடுகிறோமே அந்த கடவுளர்கள் கிடையாது. நம்முடைய மாமா, அப்பா, தாத்தா, பாட்டி யாராவது அந்த காலத்துல நல்லது செய்திருப்பார்கள் மனித சமூகத்திற்கு, அவர்களை நன்றி கடனுடன் வணங்கி இருக்கின்றனர். அதுதான் தெய்வம். அதே காலகட்டத்தில் கிரேக்கத்திலே சாமி இந்த பேய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுமாதிரி பேயும் நம்மளால பேசியிருக்காங்க. அது எல்லா சமூகத்திலும் பேசப்பட்டது. அதனால அது பிற்போக்கு சமூகம் என்று கூறிவிட முடியாது. ஆனால் அறிதலில் தமிழன் எப்படி அதை அறிந்தான்? நல்ல அருமையான ஒரு விளக்கம் நமக்கு தெரிய வந்தது என்னுடைய ஆய்விலே. என்னவென்றால், அதாவது அறிதலுக்கு மனிதனுக்கு மனிதனாக இருப்பதற்கான ஒரு தன்மையுடன் இருந்தால்தான் அறிய முடியும் என்பதுதான் நான் பண்டைய தமிழ் இலக்கியத்திலிருந்து அறிந்து கொண்ட உண்மை. வேறு எந்த ஒரு உரையிலும் நான் படிக்கவில்லை. மனிதனாக இருக்க வேண்டும் அறிதலுக்கு. ஒரு அறிவை அறிதலுக்கு நீ முதலில் மனிதனாக இருக்க. மனிதன் தான் 2 கண்ணு, ஒரு தலை, 2 கால், இதெல்லாம் பார்த்து மனித மாதிரியே இருக்கிறான் என்ற மனிதன். மனித தன்மையுடன் இருக்க வேண்டும். மனிதன் என்றால் ஆண்டாலஜி என்று, அதாவது இருப்பியல் என்று கூறுவோம் தமிழில். அதாவது மூளை இருப்பியல், இருத்தம், ஆண்டாலஜி. அப்படின்னா ஒரு மனிதன் அவனுடைய இருப்புக்கான எக்ஸிஸ்டன்ஸ், அவனுடைய இருப்புக்கான அடையாளங்கள் என்ன, கூறுகள் என்ன? அன்பும் உரையாடல். இதான் அன்பு. நாம் எல்லாம் ஒருவரிடம் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு செலுத்திய பின்பு, அன்பு செலுத்துகிறோம் என்னும் பொழுது நமக்கிடையே உரையாடலும் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் உரையாட வேண்டும். ஏன் உரையாட வேண்டும்? உண்மை விளங்க வேண்டும். இது மனித தன்மை. அன்பும் உரையாடலும் மனிதர்களுக்கிடையே இருக்க வேண்டும் என்றால்
அங்கு சமூக நற்பண்புகள் இருக்க வேண்டும். சோசியல் வர்ச்சூஸ். அது என்ன? சமத்துவம். நீங்களும் நானும் சமம் இருந்தா தானே நம்ம 2 பேரும் உரையாடுவோம், அன்பு செலுத்துவோம். நீ எனக்கு அடிமை என்று நான் கூறிவிட்டால் உன்னை என்ன செய்வேன்? பேசவே விட மாட்டேன். ஐயோ, ப்ளீஸ் லிசன் வாட் டு வாட் ஐ சே அப்படின்னு சொல்லுங்க. பெஸ்ட் ரிசல்ட் see how reaction. அப்பனா என்ன அர்த்தம்? சமத்துவம் இல்லை என்றால் என்ன செய்வோம்? சட்டம். சமத்துவம் இருந்தால் சொல்லுமா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா? அப்ப உரையாடல் எங்க நடக்கும்? அன்பு இருக்கும்போது நடக்கும். அன்பு இருந்தால் உரையாடல், உரையாடலும் அன்பும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால் சமத்துவம் இருக்கு. நான் ஏதோ அது இவர் ஒரு சாதி இவர் ஒரு சாதி இவங்க 2 பேரும் சமமா இருக்கணும் அப்படி அதுக்காக பேசுறேன், அறிதலுக்காகவே பேசுகிறேன். ஏனென்றால் இவன் சாதி, இவன் ஒரு எக்ஸ், இவன் ஒரு கவுண்டர், இவர் பறையர், இதெல்லாம் விட்டுடுவோம். முதல்ல நீ மனுஷன் தானே, மனுஷனை சிந்திக்கணும்னு அன்பு செலுத்து. நீ சிந்திக்கக்கூடியவன், அறிவை உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும், உரையாட வேண்டும். ஹெகல் என்ன சொல்றாரு? ஜெர்மனி அறிஞர், சும்மா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? டயலெக்டிக்கல் மூவ்மெண்ட் சொல்றாரு. இயங்கிய அறிவு என்பது இயங்கியல் தன்மை கொண்டதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சரியா? அது எங்கேயும் நிற்கவே நிற்காது. ஏனென்றால் ஒரு காலத்துல பூமி தட்டையா இருக்குன்னு சொன்னான், அது உண்மையா. ஆனா அதை நம்பிக்கை இருந்தோமா இல்லையா? ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தட்டையா இருக்கு, உருண்டையை பார்க்க முடியல. இவங்க ஒரு தென்னமர உயரத்துல போய் நின்று பார்த்தா கூட தட்டையா தான் தெரியும். ஆனால் பிறகு அது இல்லையப்பா இது உருண்டையா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு. அப்போ அறிவு என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலில் தட்டையாக தெரிந்த அறிவு, பின்பு உண்மை உணர்ந்த பின்பு அந்த அறிவு உருண்டையாக தெரிகிறது. ஆக அறிவு என்பது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு இடத்தில் இல்லை, அது ஒருவரிடத்தில் இல்லை, அது பலரிடத்தில் இருக்கிறது. பல முனைகளில் அது அறியப்படுகிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, மகாவீர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஜெயின மதம் மகாவீர் அவர் என்ன சொல்றாரு? ரொம்ப அருமையா சொல்றாரு. நீ எந்த பொருளை பார்த்தாலும் அதனுடைய ஒரு சைடு ஆஃப் தி ஸ்டோரி தான் உங்களுக்கு தெரியும். அதனுடைய விளக்கம் ஒரு பக்கத்தின் விளக்கம் தான் தெரியும். அதை பல ஆங்கிள் பார்த்தால்தான் அதனுடைய உண்மை தெரியும் சொல்றாரு. உண்மைதானே? அப்ப அதான் டயலெக்டிக்கல் யார் சொல்ற? ஹெகல் சொல்ற. அதான் காரல் மார்க்ஸ் கடைபிடிக்கிறார், பிராக்சிஸ் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த அறிதல் அறிவித்தல் எவ்வளவு பெரிய முயற்சிகள் மனிதனிடம் நடந்து வருகிறது. அப்போ ஒரு பொருளை உள்வாங்கும் பொழுது அந்த பொருளின் பால் உள்ள உண்மையை உணர வேண்டும் என்றால் பல ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னு மகாவீர் சொல்றாரு. அப்படி என்றால் ஜெயினம் என்ன சொல்கிறது? இது இன் ரிலேஷன் டு அதர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பொருளுடைய உண்மையை உணர வேண்டும் என்றால் அது பல பொருளுடன் தொடர்புடையதாக இருப்பதனால் அதன் வாயிலாக பல வகையில் தொடர்புடையதாக ஒரு பொருளை உணரும் பொழுது மட்டும்தான் ஒரு அறிவை உள்வாங்க முடியும்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையானது! எப்ப சொன்னது? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக தமிழ்நாட்டிலே, பண்டைய தமிழகத்திலே இவர்கள் எப்படி அறிவை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த அன்பு உரையாடல். அதுதான் சொன்னேன். தொல்காப்பியரை தூக்கி வச்சு மேடையில் எடுத்துட்டான். இந்த பார், நீ சொல்லு, பிரசன்ட் பண்ணு, இங்க இருக்கின்ற அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டா பார்ப்போம், விவாதிப்போம். தொல்காப்பியரை மேடையில் தோன்றி அங்கு சமர்ப்பிக்கப்பட்டு அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதைத்தான் எபிஸ்டமிக் லாஜிக் என்று நாம் ஆங்கிலத்தில் தமிழிலே இங்கே நான் எழுதியிருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு முற்றிய ஒரு முதிர்ந்த ஒரு அறிவீட்டு முறை தமிழின் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருக்கிறார். அனைத்து ஊரவை, பேரவை, அரங்கூர், கூடலவை, இந்த மாதிரி நிறைய அவைகள் இருக்கு. இந்த அவைகள் எல்லாம் அந்தந்த நிலைகளிலே இந்த அறிவு படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஐயா அவர்கள் கூறியது போன்று ஆரம்ப கட்டத்தில் பாணர்கள் சொல்லுவாங்க. ஐயா சொன்னாங்க பாணர்கள், அவன் தான் ஆசிரியர், அவன் தான் அறிஞர், அவன் தான் புலவர். எப்படி இருப்பாரு? அவர் என்ன மாதிரி இருப்பாரு? ஒல்லியா இருப்பாரு, கண்ணெல்லாம் உள்ளவர போயிருப்பாரு, சாப்பிடாத மாதிரி இருப்பாரு, பஞ்சத்திலே இருக்கிற மாதிரி இருப்பாரு. அவருக்கு வேற என்னன்னா ஊர் ஊரா அந்த சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்களே, சின்ன சின்ன ராஜா இருப்பாங்க. அப்பெல்லாம் பேரரசர்கள்லாம் கிடையாது,
இந்த சிற்றரசர்களா இருப்பாங்க, அங்க போவார். அவரும் ஒருத்தர போக மாட்டாரு, 5-6 பேரா போவார். அவரோட இன்னொருத்தரும் வருவாங்க, விரலிங்க இந்த கூத்தாடுறவங்க, கூத்து கட்டுறவங்க, அவங்களாம் ஆடல் பாடல் கூட. இவர் பாட்டு பாடுவாரு, இவங்க ஆடுவாங்க. யாரையும் எழுதி வச்சு பாடுவாங்க. ஸ்பான்டேனியஸ், ஆன் த ஸ்பாட் கவிதை அப்படியே வரும். எப்படி கவிதை அப்படியே வரும், ஸ்பான்டேனியஸா வரும். நம்ம ஆளு பேப்பர் பேனா வச்சுட்டு நம்ம எல்லாம் எழுதுவோம். 10 மணி நேரம் எழுது, 2 வரி எழுதுனாதான் எழுத்து வரி. அப்போ அவ்வளவு அறிவுபடுத்தவர்கள். அவன் எழுதிய அவன் ஸ்பான்டேனியஸா பாடுறத அவனே மனப்பாடம் பண்ணிப்பான். அவன் மற்றவனும் மனப்பாடம் பண்ணுவான், கேட்கிறவனும் மனப்பாடம் பண்ணுவான். அப்படி மனப்பாடம் பண்ணி என்னைக்கு எழுத ஆரம்பிச்சான ஓலையில, அன்னைக்குதான் அந்த பதிவு செய்யப்பட்டது. அது வரைக்கும் மனப்பாடம் தான். தாத்தா மனப்பாடம் பண்ணிருப்பாரு, பையன் பண்ணிருப்பாரு, அப்புறம் பேர பண்ணிருப்பான். இப்படியே ஜெனரேஷன் ஆஃப்டர் தலைமுறைகளுக்கிடையே கடத்தப்பட்டு வந்ததுதான் தமிழ் இலக்கியம். பிறகு எழுதப்பட்டது. இதற்கெல்லாம் மூலகாரணையாக பாணர், பறையர், கூத்தர், விரதி, கடம்பர், இவர்கள் எல்லாம் யாரு? துடியர். துடியர்னா துடி அடிக்கிறது, அடிச்சுட்டே போவார். இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடுவார். சான்றோர் படிச்சிருக்கீங்க இலக்கியத்தில், திருக்குறள். தந்தையுடைய கடமை என்ன? சான்றோனாக்கி. உங்களுடைய கடமை என்ன? மாணவிகளுடைய கடமை சான்றோனாக்கி காட்டுது. அவையில் முந்திருக்க வேண்டும், அவையில் முந்தி இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்களா? இது உங்க கடமை. உங்க தந்தையுடைய கடமை என்ன? உங்களை சான்றோனாக்கி. சான்றோர்ங்கிற வார்த்தை உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்தேன். இதுக்கு ஏதாவது ஆங்கிலத்துல ஸ்காலர்னு வேணா சொல்லிக்கலாம். பட் ஸ்காலர்ல எனக்கு நம்பிக்கை, ஏன்னா அதுக்கு இன்னும் பல வார்த்தைகள் கூட சொல்லலாம். ஆனா சான்றோர்ங்கிற வார்த்தை கன்சிஸ்டன்டா ஒரு 2600 ஆண்டுகளாக அது சொல்லப்பட்டே வந்திருக்கு. தமிழ் இலக்கிய புறநானூறு, அகநானூறு, சங்க இலக்கியங்கள் அனைத்து, திருக்குறள் உட்பட அப்ப அறிவு படைத்தவனாக உருவாக்க வேண்டும் என்று கூறுவதே தமிழனுடைய முதல் கோரிக்கையாகவும் நோக்கமாகவும் இருந்திருக்கிறது. இப்படி நோக்கம் கொண்டவன் இன்னைக்கு எப்படி? அப்போ அந்த அன்பு, உரையா, இது இரண்டும் இருக்கணும்னா ஒண்ணு என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன வேண்டும்? கலந்துரையாடல் வேண்டும் என்றால் கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, ஜான் டூவே. அம்பேத்கர் இருக்கார், அம்பேத்கருக்கு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். அவர் சொன்னது, ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி, சனநாயக சமூகத்திலே என்ன இருக்க வேண்டும்? கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்குள் அந்த அறிவு பரிமாற்றங்கள், அனுபவ பரிமாற்றம், பரிமாறிக்கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும். நமக்குள்ள கம்யூனிகேஷன் உரையாட வேண்டும், அவ்வளவுதான, சிம்பிள். அது இல்லை என்றால் அது சமூகம் கிடையாது, அங்கு சமத்துவம் இருக்காது. இதுவெல்லாம் சமத்துவமும் அந்த பரிமாறப்பட்ட அனுபவமும் இருக்க வேண்டும் என்றால் அங்கு சனநாயகம் இருக்க வேண்டும். எது? டெமோக்ரசி, சனநாயகம் இருக்கிறது. இப்ப இந்த சனநாயகம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும்? இது எல்லாம் இருக்கும். அந்த பரிமாறப்பட்ட அனுபவம், பரிமாறக்கூடிய அனுபவம், நம்ம எல்லாம் பரிமாறிக்கணும். அறிவு பரிமாற்றம், அனுபவ பரிமாற்றம், அந்த அனுபவம் மிக்கவர்களாக மனிதர்கள் இருக்கு. இதுவெல்லாம் அடிப்படை அம்சம். இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்கணும்? டாலரன்ஸ் இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க பார்த்தா அழகா இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு கோவம் வந்துட்டு நான் இப்படி நீ அழகா இல்லை நான் சொல்லிட்டு என்ன ஆகும்? ஐ எம் நாட் டாலரண்ட். அல்லது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஐ எம் நாட் டாலரண்ட். டாலரண்ட் என்றால் என்ன? சகிப்புத்தன்மை. கருத்தியலில் ஈடுபடும் பொழுது, அனுபவ பரிமாற்றத்தில் இருக்கும் பொழுது, அன்பு பரிமாறிக்கொள்ளும் பொழுது அங்கு சகிப்புத்தன்மையும் இருக்கும். நாம் அந்த கூற்றை, கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட அங்கு என்ன இருக்கும்? சகிப்புத்தன்மை இருக்கும். சகிப்புத்தன்மைன்னா என்ன? இது சோசியல் வர்ச்சு. ஆனால் இது இல்லை என்றால் அறிய முடியாது, அறிவு பெற்றவனாக நாம் மாற முடியும். இதுதான் உண்மை. இப்ப நல்லா புரியுதா? சமூக நற்பண்புகள், சோசியல் வர்ச்சுஸ், அது என்ன? சனநாயகம், சமத்துவம், உரையாடல், அறிவு, அனுபவ பரிமாற்றம், டெமோக்ரசி, சனநாயகம், சகிப்புத்தன்மை.
இவை அனைத்தும் இருந்தால் ஒருவன் அறிவு படைக்க முடியும், அறிய முடியும். உண்மை என்ன என்பதை உணர வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் இத்தகைய ஒரு பண்பை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் இதைத்தான் சாக்ரட்டிஸ் காலத்தில் என்று சொல்லிட்டு வராங்க. 2500 ஆண்டு காலம் இதை பயன்படுத்தி தான் பாணனும் பறையனும் அவனும் இவனும் இன்னும் 18 அந்த ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் கேட்டகரி தொழில் சார்ந்த வேலைகள் என்று கூறுகிறோமே, தச்சர் இது போன்றவர்கள் எல்லாருமே அறிவு படைத்திருக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு 400 சொச்சம் தமிழ் புலவர்கள், 50க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள். இன்னைக்கு யாராவது ஒரு பெண்பால் புலவர்களை யாராவது ஒருத்தர் போயிட்டு 2500 ஆண்டுகள். நீங்க போயிட்டு இன்டர்நெட்ல நீங்க பார்க்கணும். மாணவிகள் தான் எப்படி பார்க்கணும்னா இந்த அந்த சங்ககால புலவர்களுடைய பெயரை போய் பார்க்கணும். அதுல என்ன எழுதியிருக்குன்னா ஒவ்வொருத்தருடைய பெயரையும் போட்டு அதுல அவர் செய்த தொழிலையும் போட்டு தூண்டிலார் அப்படின்னு இருக்கும் ஒருவர் பேர் போட்டு, இன்னொருத்தர் பேர் போட்டு கூத்தர் அப்படின்னு போட்டு கூத்தர்னு இருக்கும் அவர் பேர். இன்னொருத்தர் பேர் அவர் கூத்து கட்டுறவர் தான். அவர் யாரா இருந்திருப்பாரு? குடியரா இருந்திருப்பாரு, கூத்தரா இருந்திருப்பாரு, விரலியா இருந்திருப்பாரு. எய்னர்னா யாரு? இந்த ஈட்டி அவங்கெல்லாம் காடுல குத்துறாங்களே, இந்த காடுல புறவர்கள் எய்னர் அவர்கள் தான். எய்னி அவங்க பேர்லாம் இருக்கு. எல்லாம் கவிஞர்கள், சங்க இலக்கியம் படைச்சவர். தூண்டிலார் மீன் பிடிக்கிறது. இப்படி அனைத்து சமூக பிரிவுகளையும் அனைத்து தொழில் பிரிவுகளையும் சார்ந்தவர்கள் அனைவரும் அறிவு படைத்த ஒரு காலம் போய் இன்று ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், பணம் இருக்கிறவர்கள், சமூகத்தின் உயர்த்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே கல்வி அறிவை பெற வேண்டும், அறிய முடியும், அறிதல் போன்ற வேலைகளில் ஈடுபட முடியும், உயர்ந்த வேலைகளில் வாய்ப்புகளில் அமர முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு தமிழ்நாடு ஏன் சென்றது? இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் இன்றைய காலகட்டத்தில் கல்வி எப்படி இருக்க முடியும் என்ற பதிலை நாம் எழுத முடியாது. அதற்கு தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் கல்வி என்பது பாட புத்தகம் வகுத்தல், ஆசிரியர் பாடம் செய்தல், கற்றல், கற்பித்தல், பரீட்சை எழுதுதல், தேர்வு எழுதுதல், இது மட்டும் கிடையாது. 1949 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கைகள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் காலத்தில் இருந்து இன்றைய காலம் அனைத்து கல்விக் கொள்கைகளும் இதைத்தான் பேசுகிறது. கற்றல் எப்படி, கற்பித்தல் எப்படி, பாடப்புத்தகம் எழுதுதல் எப்படி, அறிவு எப்படி, ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு அறிய முடியும், அறிவு பெற்றவனாக முடியும், இதனை கல்வியின் நோக்கம். அதை பற்றி ஒருவரிலும் இதுவரையில் எந்த ஒரு கல்விக் கொள்கையிலும் பதில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நாம் சப்ஜெக்ட் வந்துள்ளோம், தேசிய கல்விக் கொள்கை. அப்ப இங்க என்ன சொல்றான்? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தவறு செய்து விட்டேன், சாமி, பூதம், பேய், பிசாசுன்னு சொல்லிட்டு இருந்தனா அப்படி என்று தூக்கி எறிந்து விட்டு இப்பொழுது அறிவு பெற்ற அறிவியல் மனப்பான்மை கொண்ட மனிதனாக மாறிவிட்டேன் என்று ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அறிவு பாதையில் சென்று வருகிறது. அமெரிக்காவிலே நாம் எல்லாம் இங்கு அறிவு படைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருந்தது? குகைகளிலே மனிதர்கள் வசித்துக் கொண்டிருந்தார். நாகரிக வாழ்க்கை அறிவாளர்கள். இன்று உலகத்திற்கே அறிவை புரட்டக்கூடிய, அறிவியலை புகுத்தக்கூடிய, அறிவியல் அறிவை உருவாக்கக்கூடிய முன்னணியில் இருக்கின்ற நாடு அமெரிக்கா. இந்தியாவின் 1% அறிவு. ஆனால் உலகமே இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோ இன்ஜினியரிங். நான் ஆங்கிலத்தில் சொல்றேன், தமிழ் எல்லாம் நீங்க மொழிபெயர்த்து. பயோ இன்ஜினியரிங், இது போன்று நிறைய தொழில்நுட்பங்கள், அதாவது மெஷின் லேர்னிங், இது போன்ற நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து மனிதனுடைய இயக்கத்தை ஒரு செயல்பாட்டு நிலைக்கு கொண்டு சென்று, செயல்நிலைக்கு அல்ல, நாம் இனிமேல் செயல்பட முடியாத ஒரு நிலை, ஒரு செயல்பாட்டு, ஒரு பேசிவ் ஒரு ஸ்டேஜுக்கு நம்மை கொண்டு சென்று விட்டார். எந்த ஒரு இயக்கமும் இனி இந்த தொழில்நுட்பங்கள், மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியல் இல்லாமல் செய்ய முடியாது.
நம்முடைய சிந்தனையின் மாற்றத்தை கூட ஏற்படுத்தும் அளவிற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் மெக்கானிக்ஸ், இது போன்ற மாடர்ன் சயின்ஸ் நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது. இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் நான் சொன்ன உண்மையை நீங்கள் மாணவிகள் நீங்கள் உணர முடியும். 10 ஆண்டுகள் கொடுத்து அப்படி என்றால் மனிதனுக்கு என்னதான் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு என்றால் எப்படி இருக்க போகிறது? மனிதனுடைய வேலை தான் என்னவாக இருக்க போகிறது என்றால் சிந்திப்பது ஒன்று, அதை தவிர மனிதனுக்கு வேற எந்த வேலையும் இருக்க போவதில்லை. எந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் சிந்தனை ஒன்றே மனிதனுடைய வேலையின் அடையாளமாக, வேலையின் மதிப்பீடாக இருக்க போகிறது என்பது, மனிதனுடைய சிந்தனையே மாற்றக்கூடிய அளவிற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகிறது என்பது, இந்த ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட சமூகத்தில் இந்தியாவில் உலக அளவிலே பல ஏற்றத்தாழ்வுகள் அவரவர்கள் நாடுகளில் இருக்கின்றது. அதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றும், பணக்காரர் ஏழை என்று மற்ற நாடுகள். இதை எப்படி நாம் கலைந்து அனைத்து மக்களுக்கும் அறிவு கொடுக்க போகின்றோம், கல்வி கொடுக்க போகின்றோம் என்று உலகமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் என்ன செய்தோமோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று இன்று ஒரு கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு செய்தது தவறு என்று இன்று மாறிவிட்டார் உலகமே. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்தோமோ அதைத்தான் இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். அதுதான் இந்தியன் எத்தோஸ், இந்தியாவை மையப்படுத்திய கல்வி, இதுதான் இந்திய கல்வி, இதுதான் இந்திய விழுமிய கல்வி என்று தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறது. தேசிய கல்விக் கொள்கையில நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு அறிந்தது என்னவா இருக்கும்? முன்னுரிமை கொண்டு வருகிறார். இது ஒண்ணுவா? இது ஒன்றா பிரச்சனை? ஐயா சொன்னாங்க, அடிமடியிலே கையை வைக்கிறான். அடிமடியில் கையை வைக்கின்றான் என்றால் தத்துவத்தின் வாயிலாக வாழ்வியலில் கையை வைக்கின்றான், நம்முடைய வாழ்வாதாரத்தில் கையை வைக்கின்றான், நம்முடைய வாழ்வுடைமையில் கையை வைக்கின்றான், நாம் மனிதனாக கூட இருக்க முடியாது என்ற நிலையில் கையை வைக்கின்றான், அவனுடைய அடையாளத்தை நம் மீது திணிக்கின்றான். இதுதான் பாடத்திட்டமாக வருகிறது, இதுதான் கலை திட்டமாக வருகிறது, இதுதான் சப்ஜெக்ட், இந்த பாட புத்தகத்தின் உள்ளடக்கமாக வருகிறது. பயிற்சி முறையிலும் கையை வைத்திருக்கிறார். பிரமாண சாஸ்திரம், தர்ஷன சாஸ்திரம் என்று கூறுகிறார். இதுதான் பயிற்சி முறை என்று கூறுகிறார். பிரமாண சாஸ்திரம் என்றாலே அறிதல் என்றுதான் பொருள். ஆனால் அவன் கூறும் பிரமாண சாஸ்திரம் வேதாந்தம், உபனிஷதங்களில் இருக்கக்கூடிய பிரமாண சாஸ்திரம். தர்ஷன சாஸ்திரம் என்றால் என்ன? தரிசனம் என்றால் பார்வை. ஆங்கிலத்தில் பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் என்பது என்ன? அது ஒரு அறிதல் முறை. அறிதல் முறை, காட்சி அறிதல் என்று நம் புத்தகத்திலே நாம் கூறுகிறோம். அவன் தர்ஷனம் என்று கூறுகிறார். பரவாயில்லை, நல்ல தத்துவமாக இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோம். அறியக்கூடியது நல்ல வகையில் ஒரு பொருளை அறிய முடியும், உண்மையை அறிய முடியும் என்றால் தர்ஷன சாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் நீ கூறும் தர்ஷன சாஸ்திரம், நீ கூறும் பிரமாண சாஸ்திரம் எங்கே இருக்கிறது? பிரம்மனிடத்தில் அல்லவா இருக்கிறது. அறிதல், இந்த பொருளை நான் பார்க்கிறேன் என்றால் இந்த பொருளை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, இதில் என்ன கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, இதுல என்ன உள்ளடக்கம் இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரிகிறது. இதற்கு எதற்கு எனக்கு பிரம்மன்? அவன் கூறுகிறான், பிரம்மன் உண்மையானவன். பிரம்மசூத்திரத்தில் பிரம்மன் உண்மையானவன், அவன் தான் அப்சல்யூட், இறுதியானவன், அவன் தான் நிரந்தரம், பெர்மனன்ட் ஆனவன், அவன் தான் நித்தியத்தன்மை கொண்டவன், எட்டர்னலாக இருக்கக்கூடியவன். எவன்? பிரம்மன். அவனை உணர்வதுதான் அறிவு என்று கூறுவதுதான் பிரம்மசாஸ்திரம். அந்த பிரம்மசாஸ்திரத்திற்கு, சூத்திரத்திற்கு விளக்கம் கூறியவர்கள் தான் நம் தென்னாட்டு மூவர்கள். யார்? ஆதிசங்கரர், வேதாந்திகள் ஆதிசங்கரர், விசிட்டாத்வைத்தம் எழுதிய ராமானுஜர், இன்னொருத்தர் இருக்கார் துவைத்தம், மத்வாச்சார், கர்நாடகர். இவங்க எல்லாம் நம்ம தமிழர்கள் தான். அந்த காலத்துல எல்லாம் தமிழர்களாக தான் இருந்திருக்காங்க. அவர் ஒரு மத்வாச்சாரி, கர்நாடகா. இவரு ராமானுஜர் நம்ம தமிழ்நாட்டில். இன்னொருத்தர் கேரளா, ஆதிசங்கர். இந்த மூவர்கள் இருக்கிறார்கள். இந்த மூவரும் பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கம் எழுதியவர்கள். அவர்கள் அறிதலில் அவர்கள் ஒரு புதிய விளக்கத்தையும் அதற்காக ஒரு விளக்கம் எழுதும் போது கூறுகிறார், பிரம்மனிடத்தில் இருக்கிறது அறிவு, பிரம்மத்தை உணர்வதுதான் அறிவு, பிரம்மத்தை அன்றி நீ எதுவும் அறிவில்லை, ஆதலால் பிரம்மத்தை அறிவது எப்படி? எப்படிப்பா சொல்லுங்க? வழி இல்லை. அதுல சொல்றான்,
இந்த பொருளை பார்த்து இதுதான் என்று நீ உணர்ந்து கொள் டெம்பரரியா, தற்காலிகமாக, அது வேறு. ஆனால் அது உண்மை இல்லை. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மாயைன்னு சொல்றாரு ஆதிசங்கர். இதெல்லாம் நீ பார்ப்பதெல்லாம் மாயை. அப்ப எதுதான் உண்மை? நானே உண்மை இல்லை. அப்ப எது உண்மை? நான் எதுக்கு அறியணும்? இப்படி எல்லாம் வேதாந்தம். இதெல்லாம் அறிவு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அதுல ஏதோ ஒரு சக்தி, பிரம்மன் என்ற ஒரு சக்தியை அவர்கள் கொண்டு வரும் பொழுது அந்த சக்தியில் தான் அறிவு இருக்கிறது. அந்த சக்தியை உணர்வதுதான் அறிவு. அந்த சக்தியை உணர்ந்தால் நீ மோட்சம் பெற்று விட்டாய், விடுதலை பெற்று விட்டாய். வாழ்வியல் அந்த சர்க்கிள் இருந்து, பிறப்பிலிருந்து நீ அழுத்து, பிறப்பெடுத்து நீ நீ இறைவனிடம் சேர்ந்து விடுவாய் என்று கூறுகிறார். அப்படி எனும் பொழுது அப்ப அறிவுடைய நோக்கம் இறைவனை அடைவதா? உண்மையை அறிவதுதானே. அப்ப இது அறிதலா? இல்லை. அப்படி எனும் பொழுது இப்படித்தான் நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த விளக்கத்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம் ஆதிசங்கரர். அவருக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் தோன்றினார்கள், ராமானுஜர், இவர்கள் எல்லாம். இந்த விளக்கங்களுக்கு முன்பே பிரம்மசூத்திரம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது என்று கூறுகிறார். வேதங்கள் எல்லாம் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின என்று கூறுகிறார். அதில் கூறிய கருத்தியல்கள், அதில் கூறப்பட்ட அறிதல் முறைகளை பயன்படுத்துவதுதான் பிரமாண சாத்திரம், தர்சன சாத்திரம் ஆசிரியர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். பாடம் நடத்துவது. இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு யூஜிசியின் தலைமையில் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சென்று அந்த பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். இதனுடைய தங்களுடைய மேலான பார்வைக்கு நான் கூறுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்களும் சென்று பிரமாண சாத்திரம், தர்சன சாத்திரத்தை கற்று வந்திருக்கிறார்கள். யூஜிசியினுடைய நோக்கம் என்னவென்றால், இன்னும் 2 ஆண்டுகளில் 15 லட்சம் ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து பள்ளியில் இப்படித்தான் இவர்கள் அறிதலில் மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இது சரியாக இருக்கிறதா என்பதை நாம் கருத்தில் எடுத்துக் கொண்டாக வேண்டும். 21ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு காம்ப்ளெக்சிட்டி, சிக்கல் மிகுந்த ஒரு உலகம். பிள்ளைங்க படிச்சுட்டாங்களா? படிச்ச படிப்புக்கும் அவர்கள் கூறிக்கொள்கின்ற அந்த திறனுக்கும் சம்பந்தமே இருக்க போகும். இப்படி மிகப்பெரிய சவால்கள், மனிதனுடைய உழைப்பு, மனிதனுடைய உற்பத்தி அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட போகிறது, உட்பட்டு வருகிறது. யாரோ எவனுக்கோ எங்கோ ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்றவன் பொருள் உற்பத்தி செய்கின்றார். யார் யாருக்காக உற்பத்தி செய்கிறார்கள் என்று இந்த காலத்தில் கணக்கே கிடையாது. அப்பெல்லாம் தெரியும், உங்களுக்கு நான் சட்டம் தைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதனால உங்களுக்கு கரெக்டா தைச்சிருக்கேன். ஆனா இப்ப நீங்க போடுற சட்டம் எவன் தைக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு முறைக்கு போகுது. ஆக மனித உற்பத்தி என்பது ரிமோட், கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இல்லை, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் எங்கோ எதுவோ நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய தேவைகளுக்காக எதுவும் இங்கு உற்பத்தி செய்யப்படவில்லை. எவனுடைய தேவைக்காகவும் உற்பத்தி செய்யப்படுவதை நாம் நுகர்கிறோம். கன்சம்ஷன் பேட்டர்ன், நுகர்வு தன்மைகள் அனைத்து மாறிவிட்டது. சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ், இந்த பொருட்களை பரிமாறிக்கொள்வது, இடம் நகர்வு, வழங்குதல் அனைத்தும் மாற்றம் பெற்றுவிட்டது. இவை அனைத்திலும் அந்த உயர் தொழில்நுட்பமும் மேலே அந்த மாடர்ன் சயின்ஸ், நவீன விஞ்ஞானமும் இருக்கிறது. தீர்வு இதற்காக மனிதர்களை புதிய சிந்தனை, புதிய அறிவு, புதிய திறனை இவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் புதிய ஒரு கல்வி திட்டத்தினை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதை விடுத்து தேசிய கல்விக் கொள்கை என்பது இப்படித்தான் கூறுகிறது. 600 பக்கம் ஆசிரியர்கள் படித்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. ஆசிரியர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். பள்ளி கல்விக்கான கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் சுமார் 600 பக்கம். 600 பக்கமும் இதுதான் இருக்கும். உங்களை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இழுத்து செல்லும். பஞ்சகோஷம்னு படிச்சு பாருங்க. பஞ்சகோஷம் என்றால் மாணவர்களை, குழந்தைகளை எப்படி உருவாக்குவது, பிரெயின் டெவலப்மெண்ட், அவர்களுடைய மூளை வளர்ச்சிக்காக, மன வளர்ச்சிக்காக மாணவர்களை குழந்தை பருவத்தில் எப்படி உருவாக்குவது என்று வேதாந்த உபனிஷதங்களில் 2000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்டிருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பயிற்றுவிக்க வேண்டும். இதெல்லாம் எதுல இருக்கு? தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கிய பாடத்திட்ட அந்த வரைவு அறிக்கையிலே இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை என்றால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
இந்திய அரசினுடைய சயின்ஸ் டெக்னாலஜி டைரக்டர், ஒரு பேர் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினுடைய அந்த ஒரு துறையினுடைய டைரக்டர். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டா தான் இருக்கணும். அவர் சொல்றாரு, வைமானிகா சாத்திரத்தை, விமானம் என்றால் ஏர்கிராப்ட், அந்த சாத்திரத்தை தமிழ் இந்தியர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே, 3000 இல்ல, ராமாயணம் காலத்தில் செய்துவிட்டார். ஆந்திர பிரதேசத்தின் ஒரு துணைவேந்தர், ஆந்திர பிரதேசத்துல ஒரு அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் என்ன சொல்றாரு, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கூறுகிறார், 24 வகையான விமானங்களை வைத்திருந்தாராம். யாரு? ராவணன். அந்த விமானத்தில் தான் இவனை கடத்தி கொண்டு போனான். யாரு? சீதை. அங்க ஏர்போர்ட் இருந்தது. எங்க? கொழும்பு. யார் சொன்னது? துணைவேந்தர். ஐஐடியினுடைய டைரக்டருக்கு என்ன சொல்றாரு? சென்னை ஐஐடி தெரியுமா? மாடு இருக்குல்ல, நம்ம கவு, பசுவினுடைய சிறுநீர், பசுவினுடைய சிறுநீரில் அவ்வளவு நச்சுத்தன்மை நசுக்கக்கூடிய அந்த பயோ அவைலபிலிட்டி எல்லாம் இருக்காங்க. சத்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் அனைத்தும் இருக்கிறதா? அதை நாம் அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ஐஐடி டைரக்டர் இவருக்கு இருக்கட்டும், முதல்ல நான் குடிக்க தயாரா இருக்கேன். பிச்சு கொஞ்சம் நல்லா ஆனா நானும் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, சயின்டிபிக்கா சொல்லுங்க, நான் குடிக்க வேண்டாம். முதல் ஆளா நான் குடிச்சேன். சயின்ஸ்ல தமிழனுக்கு உண்மையாக தமிழன் இருக்கிறது. உண்மையிலேயே அறிய வேண்டும், உண்மையை அறிய வேண்டும் என்று முனைப்புடைய அனைவருக்குமே நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? ஏன்னா பசு நம்முடைய சொத்துதான், நம்முடைய அருமை. அது கொடுக்கின்ற ஒரு சிறுநீர் நமக்கு சத்து கொடுக்க போகின்றது. ஏன் அதை மறுக்க வேண்டும்? எடுத்துக்கொள்வோம். யார் சொல்றது? ஐஐடி டைரக்டர். இதெல்லாம் கடந்து இந்தியாவுடைய சயின்ஸ் காங்கிரஸ், இந்தியாவுடைய சயின்ஸ் காங்கிரஸ், அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவாங்க. அதுல நம்முடைய பாரத பிரதமர் வந்து உட்கார்ந்து அதுல தலைமை உரையாற்றுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கணேஷா, லார்ட் கணேஷாவுக்கு தலையை வெட்டிட்டு அவருக்கு வந்து வேற யானை தலையை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னாலஜி எந்த காலத்துல உருவாயிருக்கு? சிவனுடைய குழந்தை விநாயகர் ஒரு காலத்திலே அவரே உருவாக்கி. யார் சொல்றார்? தலைமை அமைச்சர், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் கூறுகிறார். அப்ப இங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நாம் அனைவரும் சற்று சிந்தித்தாக வேண்டும். இப்ப நான் இதெல்லாம் இந்த கதை சொல்றது இல்லை, இதை நோக்கித்தான் தேசிய கல்விக் கொள்கை. எதை நோக்கி? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை அழைத்து செல்கிறது. கிரேக்கமும் ரோமும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, உலகமே சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, இந்தியாவிலே நாம் 2500 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. குறிப்பாக சொல்ல வேண்டும், இன்னும் நிறைய அந்த நிறைய புத்தகத்துல நிறைய எழுதப்பட்டிருக்கு. இப்போ அதனால நாம வந்து தேசிய கல்விக் கொள்கையை அணுகும் பொழுது நமக்கு சுய விருப்பு வெறுப்பு இன்றி தமிழரா இந்தியரா இந்த கேள்விகளை எல்லாம் விட்டு, இது கல்வியா கல்வியா அதைத்தான் பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு உகந்ததா இல்லையா என்ற கேள்வி, இந்திய நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது உகந்ததா இல்லையா என்ற கேள்வியை தான் நாம் கேட்க விரும்புகிறோம். ஏனோ இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தமிழன் பார்த்துக் கொள்வான். நான் தென்னிந்தியா வட இந்தியாவிற்கு செல்லும் பொழுது எல்லாரும் என்னை கேட்கின்றார்கள், ஏங்க உங்க தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு எப்ப பார்த்தாலும் எங்களை எதிர்ப்புட்டாங்க, எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு நான் கூறினேன், உங்களுக்கு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் வருகிறது என்றால் அது இந்தியர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மாற்று குரல், அவர்கள் அனைவருடைய வளர்ச்சிக்கானதாகவும் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது இல்லை, பிற்காலத்தில் உணர்ந்து கொண்டீர்கள் என்று நான் கூறினேன். அவர் தேசிய கல்விக் கொள்கையில இதுதான் பிரச்சனை. நான் தத்துவத்தை மட்டும்தான் கூறுகிறேன், நிறைய இருக்கிறது. ஐயா அவர்கள் கூறினார்கள், தேசிய கல்விக் கொள்கையை பற்றி கொஞ்சம் பேசுங்கள். ஆனால் அடிப்படையிலே மனிதனுடைய அறிதல் என்பது எங்கு தடைபடுகிறதோ அங்கு அவன் சிந்திக்க தவறுகிறான். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த நாட்டில் மாறிட்டாங்க கிரேக்கத்தில்.
புத்தர் சொன்னாரு, மாறினோம். ஆனா திரும்ப மீண்டும் ஒரு வேலை பிடிச்சி கொண்டு வைப்பாங்க. சரி, புத்தராவது சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு பெரியார் சொன்னாரு. பெரியார் என்ன சொன்னாரு? பகுத்தறிவுன்னு ஒண்ணு சொன்னார், சிந்திக்கணும்னு ஒண்ணு சொன்னார். இன்னொன்னு சொன்னார், என்ன சொன்னார்? அது இருக்கட்டும், சுயமரியாதைன்னு ஒண்ணு சொன்னார். சுயமரியாதை, சிந்திப்பது, பகுத்தறிவு சொன்னார்ல. அப்ப அவர் சொல்லி ஒரு 100 வருடம் ஆகிடுச்சு. சிந்திச்சிருக்கோமா? இல்ல சிந்திக்கின்ற பாதையில் செல்கின்றோமா? சிந்திப்பதற்கான திறன் எது என்று அறிந்து அத்திறனை பெற்று வருகிறோமா? கல்வி அந்த திறனை அளிக்கிறது. வெரி சிம்பிள். பெரியார் பெயரை கூறிக்கொண்டு நாம் ஆட்சி செய்கின்றோம். பெரியார் பெயரை கூறிக்கொண்டு சமூக சீர்திருத்தம் பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம். ஆனால் சமத்துவத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் சமூக மாற்றத்தையும் நோக்கிய ஒரு பாதையில் சிந்திப்பதுதானே முதல் கடமை. சிந்திக்கவே விடாத பல பெரும்பான்மை சமூகத்தை புறக்கணித்து வைத்துவிட்டு பிறகு நீங்கள் சமூக மாற்றத்தையும் சமூக நீதியையும் எவ்வாறு பெறுவது? இதைத்தானே கல்வி செய்ய வேண்டும். இதைத்தான் திராவிட மாடல் அரசு செய்ய வேண்டும் என்பது தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதையில் தமிழர்களை இணைத்து அத்தகைய ஒரு திறனை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாதை. அது தேசிய கல்விக் கொள்கையில் சிந்திக்கும் என்ற ஒரு இடத்திற்கு இடம் இல்லை. சிந்திக்கும் என்ற ஒரு தன்மைக்கு இடம் கிடையாது. டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு பாடம் வகுப்பார்கள். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப அது பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னா என்ன? தேசிய கல்விக் கொள்கை அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி திட்டம். அதுல முன்மொழி இருக்கும். அதுல இப்ப நான் சொன்ன 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பிரமாண சாத்திரம், தர்ஷன சாத்திரம், இந்த பயிற்சிய முறைகள் இருக்கும். பாடத்திட்டம் அவர்கள் போடுவதாக இருக்கும். எல்லாம் அவர்கள். அதுல இந்த புல்புல் பறவைகளை இவரு மறந்து வந்தாருன்னா வருமே. யாரு? வீர் சவார்கர் ஒருத்தர் இருந்தார், ஒரு வீரர், மாபெரும் வீரர். அந்த வீரர் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த அவை இதுல அந்தமான் ஜெயில அடைச்சிட்டாங்க. அதுல அடைச்சிருக்கும் போது ஒரு இரவும் அவர் புல்புல் பறவையில இந்தியாவில் இங்க உள்ளவங்களை கன்சல்ட் பண்ணிட்டு பறந்து போயிடுவாங்க. இது எங்க இருக்கிறது? ஏதோ ஒரு கதை புத்தகத்துல, பேய் பூதம் கதை புத்தகத்துல எல்லாம் கிடையாது. எதுல இருக்கு? கர்நாடக மாநிலத்தில் பாட புத்தகத்தில் இருக்கிறது. நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, பிள்ளைகள் தான் பாட புத்தகம். இது எப்ப நடக்குது? 21ஆம் நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் கற்றுக்கொள்ள சொல்கிறார். இந்த இந்திய மையம், இந்த கல்வியெல்லாம் என்ன என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், நம்மை சூடையிட்டு நம்ம பாடம் நம்மை மையப்படுத்துவது, நம் வாழ்வியல் தான் சொல்லுது. நம் வாழ்வியலாய்க்கு புல்புல் பறவையில பறக்கிறது அல்லது விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதெல்லாம் நம்ம வேலையா? இல்லையே, நம் வேலையே இல்லை. நாம் அறிவு படைத்தவர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பாங்கர், பாணர், பறையர், கூடியர் அறிவு படைத்த சமூகம். அறிவை மட்டுமே படைத்திருக்கின்றோம். அந்த அறிவு படைக்கும் பொழுது கூட அதில் அன்பும் உரையாடலும் கொண்ட சமூகமாக இருந்தது. அங்கு சமத்துவம், ஜனநாயகம், அங்கு டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, அந்த பரிமாறிக்கொள்ளக்கூடிய அனுபவம் அனைத்தும் இருந்தது. 32 உத்தி வகைகள் தொல்காப்பியம் கூறுகிறது. உத்தி வகைகள், அறிவதற்கான உத்தி வகைகள். எப்படி ஒரு பொருளை அறிவது, அறிந்த பொருளை எப்படி வெளியிடுவது, அதை இன்னொருவர் எப்படி மறுப்பது, அந்த மறுப்புக்கு இன்னொரு மறுதலைப்பு எப்படி கொடுப்பது, இதிலிருந்து உண்மையை எப்படி உணர்வது, இதெல்லாம் 32 உத்தி வகைகள். எதில்? தொல்காப்பியம் கூறுகிறது. இதெல்லாம் லாஜிக்கோ எபிஸ்டமாலஜின்னு ஆங்கிலத்தில் கூறுகிறது. ஒரு தொன்மை மிக்க ஒரு பண்பு. அப்ப இந்த பண்பு செயல்பாட்டில் இருந்திருக்கிறது என்றால் எதனால் இருந்திருக்கிறது? அன்பு, உரையாடல், இந்த சமூக தன்மை அனைத்தும் இருந்ததுனா. அது இன்றைக்கு இல்லையே. எங்க உங்க பாடத்துல இருக்குதா? எங்கேயாவது நீங்க படிக்கிறீங்களா? உங்க பயிற்சி முறை அப்படி இருக்குதா? பாடம் கற்பிக்கும் முறை, கற்பித்தல் முறை ஏதாவது இருக்குது? அது கற்றல் முறை எதுவுமே கிடையாது. அதை நோக்கி ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்றால் இந்த சமூக நற்பண்புகள் இருக்க வேண்டும். சோசியல் வர்ச்சூஸ். அந்த சோசியல் வர்ச்சூஸ் நற்பண்புகளை பயன்படுத்தக்கூடியது, அதை பயன்பாட்டில் செய்யக்கூடியதுதான் சோசியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம் என்று இந்த நூலில் நாம் குறிப்பிடுகிறோம். சமூக பயிற்சியம் இருந்தால் மட்டும் மூலம்தான் அந்த சமூக நற்பண்புகளை பெற முடியும். சமூக நற்பண்புகளை பெற்றால் நாம் அறிய முடியும், அறிதல் பெற முடியும், அறிவாளியாக உருவாக முடியும், அறிவு பெற்ற சமூகமாக உருவாகும். இப்படிப்பட்ட அந்த ஒரு இப்படித்தான் இருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு கல்வி நமக்கு தேவை. தேசிய கல்விக் கொள்கை இதை செய்ய மறுக்கிறது. இந்த பிஎம் ஸ்கூல் என்று சொல்லி அவர்கள் முன்மொழிகளை கொண்டு வருவது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, இவர்களுடைய இத்தகைய அனைத்து திட்டங்களையும் அவர்களுடைய திட்டங்களையும் நம் மீது திணிப்பதற்கான ஒரு பள்ளிதான். அதன் அடிப்படையில் தமிழக அரசும் உதாரண பள்ளி என்று கூறுகிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகளும் உதாரண பள்ளிகளாக இருக்க வேண்டும். தரமிக்க ஆசிரியர்கள், அவர்களுக்கு முறையான சம்பளம், தரமிக்க பள்ளி கட்டிடங்கள், அதில் இருக்கின்ற நூலகங்கள், கம்ப்யூட்டர் வசதிகள், இதை செய்யும் சரியான கல்வி திட்டங்களை கொண்டு வாருங்கள். அது அனைத்து பள்ளிகளும் உதாரண பள்ளிகளாக ஏன் இருந்து விடக்கூடாது? தமிழக அரசு நமக்கு பிஎம் ஸ்கூல் தேவையில்லை என்று கூறுபவர்களுக்கு மாற்று திட்டம் இருக்காக வேண்டும். மாற்று திட்டம் என்பது அவர்கள் செய்வதையே வேறு ஒரு வகையில் செய்வது கிடையாது. உண்மையிலேயே இம்மக்களுக்கு தனித்தன்மையான இங்கே இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நிலைமைகள் என்ன என்று ஆய்வு செய்து இந்த நிலைமைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு அதற்காக கல்வி திட்டத்தை, கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும். அது தமிழனுக்கானது, அது தமிழ்நாட்டிற்கானது. அப்படி இருந்தாலும் அது தமிழ்நாட்டிற்கான கல்விக் கொள்கை இல்லை என்றால் அது தமிழ்நாட்டிற்கான கல்விக் கொள்கை கிடையாது. இத்தகைய ஒரு பாதையில் தமிழ்நாடு செல்ல வேண்டும். அதற்காக நாம் பேசியாக வேண்டும் என்பதுதான். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்று நினைக்கின்றேன். பிறகு நாம் நிறைய பேசுவோம். ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு, இங்கு இருக்கின்ற சவால்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு, உலகம் முழுக்க தொழில்நுட்பங்களும் நவீன அறிவியலும் ஏற்றி வரும் அந்த ஏற்படுத்தும் பாதிப்புகளை, அந்த செல்வாக்கையும் சரியாக எதிர்கொண்டு அதற்கான தேவைகளுக்காக மனிதனை தயார்படுத்துவது. எதன் அடிப்படையில்? சரியான சிந்தனை, சரியான திறன்களை கொண்டு மனிதர்களை தயார்படுத்துவது. இதைத்தான் கல்வி செய்தாக வேண்டும். அதற்கு ஒரு சமூகவாத கல்வி தேவை. அதற்கு சமூக பயிற்சியின் மூலமாக சமூக நற்பண்புகளை அடிப்படையில் லேர்னிங் பேரகாட்சி, கற்றல் பயிற்சி அமையும் என்றால் அது அப்படிப்பட்ட ஒரு கல்வியை 21ஆம் நூற்றாண்டில் உருவாக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே நாம் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இப்பொழுது பாதி தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பல முனைகளிலே நாம் அனைவரும் அறிவோம். இப்பொழுது கூட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ABC என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். இன்னும் நிறைய திட்டங்கள் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய திட்டங்கள் எல்லாம் பல வழிகளில் தமிழகத்திலும் பல மாநிலங்களிலும் உள்வாங்கப்படுகிறது. இதை நாம் தடுத்து நிறுத்துவதுடன் மட்டுமல்லாமல் அதற்கு மேலும் நமக்கான கல்விக் கொள்கையை, திட்டத்தை நாம் வகுத்துக் கொள்வதற்கு நாம் நிறைய விவாதங்கள் செய்ய வேண்டும். இந்த நூல் அதற்கு ஒரு அடித்தளத்தை, அதற்கு விவாதத்திற்கான அடித்தளத்தை, அதற்கான விவாத கூறுகளை இந்த நூல் முன்வைப்பதால் இதன் அடிப்படையிலும் நாம் விவாதித்து தெளிவு பெற்று தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கு மூலமாக ஒரு அழுத்தத்தையும் ஒரு 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 கோஆபரேஷன், ஒரு கோஆபரேஷன் கொடுத்து மக்கள் அரசுடன் சேர்ந்து செயல்பட்டு ஒரு நல்ல திட்டத்தினை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது அனைவரும் வந்திருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது நீங்கள் கூற விரும்பும் கருத்தியலையும் நான் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதனால் நீங்களும் இதில் பங்கெடுத்து இதில் கருத்துக்களை கூற வேண்டும். நம்மிடையே திரு பாலு அவர்கள் கல்விக் கொள்கை தமிழக அரசு உருவாக்கிய அந்த மேல்மட்ட உயர்மட்ட குழுவின் கல்வி குழு அமைத்தது அல்லவா 12 பேர் கொண்டு, அதில் முக்கியமான உறுப்பினர், மிகப்பெரிய அளவில் அளப்பரிய ஒரு பணியை செய்தவர் அவர். நானும் அவரும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றோம். பல கல்லூரிகள், பள்ளிகள், பல இடங்களுக்கு சென்று இரவு பகல் பாராமல் நிறைய அந்த குழுவில் இருந்து நாம் பணியாற்றினோம். அதில் எனக்கும் அவர் பல வகையில் உறுதுணையாக இருந்து நல்ல கல்விக் கொள்கை வர வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் அளப்பரிய பணியை செய்தவர் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் பாராட்டி நான் விடைபெறுகிறேன்.